ஹாய்ப்பா, வெல்கம். நம்மளுடைய சேனலில் 2023 அண்ட் 24 நடந்த எக்ஸாமினேஷனுடைய கொஷின்ஸை வச்சு என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம நிறைய டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக ஒரு 4 வீடியோஸ் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல்ஸ். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. பாலிட்டியில் நிறைய ஏரியாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மெயினாக குரூப் 1 எக்ஸாமினேஷன் நம்ம பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் வந்து இந்த இயரில் கேட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சுன்னா இவ்வளோ ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது இந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு 50 ஆர்டிக்கல் படிங்க, ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு 51 ஆர்டிக்கல் வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். டெஃபினட்டாக அது ரொம்ப முக்கியம்தான். அண்ட் 50 படிக்கிறோன்னா 50மே கேட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எந்த ஆர்டிக்கல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெறுது, முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து வெறுமனே ஆர்டிக்கல்னால் என்ன அப்படிங்கிறது மட்டும் கேட்குறாங்க, இல்லை உள்ள பூந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசுவோம். சரிங்களா? ஸோ அதை பார்க்கலாம். இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்விகளுக்கு கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 38-39 கேள்விகள் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, ஆர்டிக்கல் ரிலேட்டடாக இந்த எக்ஸாமினேஷன்ஸில். அதே மாதிரி ஒரே எக்ஸாமினேஷனில் எப்படி சொல்கிறேன்னா எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கிடையாது. ஒரு சில எக்ஸாமினேஷனில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் 1 மாதிரியான எக்ஸாமினேஷனில் 5-8 கேள்விக்கு பக்கம் ஆர்டிக்கல் ரிலேட்டடாகவே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இந்த ஆர்டிக்கலுக்கான கேள்விகளை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்? ஸோ அப்போது இங்கே அந்த ஆரம்பிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ரிலேட்டடாக அண்ட் அங்கே கொடுத்துட்டு பார்க்கக்கூடிய ஆர்டிக்கலில் ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு, which article declares that the state shall provide free and compulsory education to all the children of the age 6 to 14 years? 6லிருந்து 16 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அல்லது சரத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம், அறிவிக்கிறது. சரத்துன்னு சொல்கிறதான் கரெக்டுங்க. தமிழில் சரத்து அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கலுக்கு கரெக்டான டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 21, 14, 21A, 17 இது கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் இது ஆர்டிக்கல் 21A. அப்போது மொத்த இதை பொறுத்த வரைக்கும் 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 கொண்டு வரப்பட்டதை நம்மளால் பார்க்க முடியும். ரைட்? ஸோ தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ அப்போது ஆர்டிக்கல் 21 எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமைகள் என்னவோ அந்த உரிமைகளை பற்றி ஆர்டிகல் 21 பேசுது. இப்போ ஆர்டிகல் 14 என்ன பேசுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அப்போ 17 என்ன பேசுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இது பேசுது. அப்போது அடுத்து, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 21A. அதுதான் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொடக்க கால கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறத பேசுது, தொடக்க கல்வியை. ஸோ அடுத்து, which article empowers the states to appoint a separate minister for tribals? எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் மக்களுக்கான அமைச்சரை அதாவது பழங்குடியினர் மக்களுக்கான அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 46 ஆர்டிகல் 46, ஆர்டிகல் 319, ஆர்டிகல் 329. அதுக்கடுத்து 164ல் 1, கிளாஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 164ல் கிளாஸ் 1 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி குறிப்பிடும். 164 எதை பற்றி பேசுவோம்னு கேட்டிங்கன்னா
மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இதர ப்ரொவிஷன்ஸை பற்றி பேசுகிறது தான் இது. ஸோ அதுவே ஒரு 46 எதை பற்றி பேசுவோம்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் கிளாஸ் பீப்புள், அதாவது பட்டியலின வகுப்பை சார்ந்த மக்கள், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பழங்குடியின பிரிவினை சார்ந்த மக்கள். ஸோ அதுக்கடுத்து வீக்கர் செக்ஷன், பின்தங்கிய பிரிவினை சார்ந்த மக்களினுடைய கல்வி மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு 46 சொல்லும். ஸோ 319 எதை பற்றி குறிப்பிடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 319 எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கும்போது ஒரு இது இருக்கு இல்லைங்களா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அங்கே போவோம் இல்லையா. ஸோ அங்கே குறிப்பிட்டிருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் என்ன குறிப்பிடுன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு பொது தேர்வாணையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், டிஎன்பிஎஸ்சியோ இல்லை யூபிஎஸ்சியோ. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெம்பர் வந்து அதிலேருந்து அவரை வந்து எடுத்துட்டாங்க, அந்த சர்வீஸ்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வந்து மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும், சரிங்களா, அந்த சர்வீஸ்லேருந்து அப்படி இல்லை, இப்போ அந்த சர்வீஸ்லேருந்து அவரை வந்து நீக்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து இந்த கமிஷனில் வந்து எந்த ஒரு போஸ்டிங்கும் கொடுக்கக்கூடாது, சரிங்களா. அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்திற்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ரிமூவ் பண்ணும்போது அவரை வந்து மறுபடியும் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிடும். அது 329 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனை பற்றி குறிப்பிடும். எலெக்ஷனில் வந்து கோர்ட் வந்து உள்ளே வரக்கூடாது, எலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து கோர்ட்டினுடைய பங்களிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 329 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இதில் இருக்கிறதுலே அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி பேசுகிறது 164, சரியா. அதுக்கடுத்து அண்டர் விச் ஆர்டிகல் த பிரசிடென்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் டு ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருப்பார். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை கேட்குறாங்க. ஆர்டிகல் 352 சரத்து 352, சரத்து 360, சரத்து 365, சரத்து 356. ஸோ அப்போது அப்படி பாருங்கள் என்னென்ன. ஆர்டிகல் 352 சரத்து 352 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி, வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 360 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிதி அவசர கால், நிதி தொடர்பான அவசர நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 365, 356, 356 பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் பிரசிடென்ட் ரூலை பற்றி தான் பேசும், சரியா. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலை பற்றி தான் பேசும். பட் இதனுடைய கிரவுண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க கேட்டிங்கன்னா ஒரு பிரசிடென்ட் ரூலை வந்து 356 என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏதாவது ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம், கான்ஸ்டியூஷனல் மிஷினரிஸ் வந்து பிரேக் ஆகுது ஒரு ஸ்டேட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து பிரசிடென்ட் வந்து இந்த ரூலை கொண்டு வரலாம் அப்படிங்கிற, கான்ஸ்டியூஷனல் மிஷினரி பிரேக் டவுன் ஆகும்போது கொண்டு வரலாம் அப்படிங்கிறத குறிப்பிடும். அதுவே இந்த 365 எப்போ குறிப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசின்
வழிகாட்டுதலின் பேரில் ஒரு சட்டமன்றம் வந்து கலைக்கப்படுது அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா இந்த பிரசிடென்ட் ரூலை வந்து குறிப்பிடும் 365. ஸோ அப்போது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 356 தான் டைரெக்டாக பிரசிடென்ட் வந்து அவருக்கு அந்த பவரை கொடுக்குது. அதுவே 65 வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கும். ரைட்டா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 365 சரி, 356 சரி, ரெண்டுமே அதை பற்றி தான் பேசுது. ரைட்டா? அதுக்கடுத்து Article 30 of the Indian Constitution assured the right of minorities to establish dash of their choice அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பின் 30ஆம் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா சரத்து 30 வந்து எதை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அரசியல் அமைப்பு, ரிலீஜியஸ் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சமய அமைப்புகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 30 எதை பற்றி குறிப்பிடும்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடும். அதுவும் என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டாப்ளிஷ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதை மேலாண்மை அல்லது நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரங்களை வழங்கக்கூடியதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆர்டிகல் 30. அதுக்கடுத்து ரைட் டு எஜுகேஷன் வாஸ் இன்சர்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் அப்படிங்கிறத பார்க்குறோம். பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது? நமக்கே தெரியும், அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருங்க. ஆர்டிகல் 21A வந்து பார்த்திங்க அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மீதி இருக்கக்கூடிய இப்படி ஒரு ஆர்டிகல் கிடையாது. ஸோ ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 23 எதை பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களை வந்து பார்த்திங்கன்னா கடத்துவது, அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கட்டாய தொழிலாளர்கள். சரிங்களா? ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கட்டாய தொழிலாளர்கள் போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக, சரிங்களா, ஆட்கடத்தல் மற்றும் கட்டாய தொழிலாளர் போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக கொண்டு வந்ததான் ஆர்டிகல் 23 23 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளை ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளில் பணியில் அமர்த்துவதை தடை செய்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அல்லது தொழிற்சாலைகள் இருக்குன்னா அதில் வந்து குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி அமர்த்துவதை தடை செய்கிறது இந்த சட்டப்பிரிவு அப்படிங்கிறத பார்க்குறோம். 24. அதுக்கடுத்து அக்கார்டிங் டு Dr. B.R. Ambedkar, which of the following article is known as the heart and soul of the Indian Constitution? Dr. B.R. Ambedkar அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? ஸோ அப்போ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் எதை குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா ஆர்டிகல் 32 அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்ன செய்யுதுங்க, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், ப்ரொடக்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவா அல்லது ஒரு சரத்தா இருக்கிறது இந்த சரத்து 32 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்யுதுன்னா ரிட்ஸ் நீதி பேராணைகளை பற்றி குறிப்பிடுது, 5 நீதி பேராணைகளை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நீதி பேராணைகளை பயன்படுத்தி மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரது இதுதான். ஓகேவா? ஸோ அதன் காரணமாகவே இதை என்ன சொல்லுவாங்க, இதயம் மற்றும் ஆன்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ அதுக்கடுத்து சேம் ஆர்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய என்னென்னலாம் அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 15, 16, 26, 29. ஓகேவா? 29ல் கிளாஸ் 2. ஸோ இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் கேஸ்ட் அண்ட் ஜெண்டர். சமயம். ஓகேவா? சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில்
பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. அடுத்து பொது சேவையில் சமமான வாய்ப்பளித்தல், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. பொறுத்த வரைக்கும் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆர்டிகல் 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாகுபாடை தடை செய்தது தான் அதனுடைய வேலை. அப்படி கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஆர்டிகல் 16 பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனைவருக்கும் பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26 எதை பற்றி குறிப்பிட்டு டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர், அதுவும் கரெக்டு தான். 29 கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் எதை குறிப்பிடுது அப்படின்னா கல்வி நிறுவனங்களில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது குறிப்பிடுது. ஸோ அது அப்படியே 1 2 3 4 அப்படிங்கிறது அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. அப்போ 1 2 3 4 தான் இதற்கான ஆன்சர். அது அப்படியே மேட்ச் ஆயிருக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து டேஸ் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் forbidden டு இம்பார்ட் ரிலீஜியஸ் எஜுகேஷன் இன் எனி ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன குறிப்பிடுதுன்னா இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு டேஸ் பிரிவின் கீழ் அரசு உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆர்டிகிள் 14 கொடுத்துருக்காங்க, 28 கொடுத்துருக்காங்க, 29 அண்ட் 30 கொடுத்துருக்காங்க. அப்போ 14 எதை பற்றி ஒன்று எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு போதும் இல்லையா? அதை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 28 பொறுத்த வரைக்கும் இதில் என்ன குறிப்பிடுது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் வர்ஷிப் அல்லது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா அதிலேருந்து நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமையை வழங்குது 28. அப்போ 29 என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நலனை பேசுவது இது. ஸோ அதுக்கடுத்து இதை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், கல்வி நிறுவனங்களை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 28 தான் ஆன்சராக வரும். ஏன்னா அங்கே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த ரிலீஜியஸ் எஜுகேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் ஏதாவது ஒரு தனியார் நிறுவனங்களில் இது வழங்கப்படுது அப்படின்னாலும் யாருக்கு இதில் நான் கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக அவங்க கலந்துக்காமல் இருந்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்? ஸோ அது பார்க்கலாம். பெரும்பாலான கேள்விகள் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பாகவே இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம். ரைட்டா? அடுத்து அதே மாதிரி சரத்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 156 156, 165 165, ஆர்டிகல் 200 200, ஆர்டிகல் 155 155. அப்போது இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? கவர்னர் அசன்ட் டு எ பில், ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆளுநரை நியமித்தல். டேர்ம் ஆஃப் தி கவர்னர், ஆளுநரின் பதவிக்காலம். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்வொகேட் ஜெனரலை நியமித்தல். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல். அப்போ என்னென்ன ஆர்டிகல் எதை பற்றி பேசுது? ஃபஸ்ட்டு 155 எதை பற்றி பேசுவோம் கேட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரை வந்து நியமித்தலை பற்றி பேசும். இப்போ 156 எதை பற்றி பேசும் அப்படின்னா அப்பாயின்ட் பண்ண கவர்னருக்கு என்ன டேர்ம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசும், பதவி காலத்தை பற்றி பேசும். ஸோ அது 165 எதை பற்றி ரொம்ப முக்கியம். 165 எதை பற்றி பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வொகேட் ஜெனரலை பற்றி பேசும். அதுவே ஆர்டிகல் 200 எதை பற்றி பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல். அப்போ 3, 4,
1 2 சரிங்களா 3 4 1 2 அப்போ ஏ தான் இதுக்கான ஆன்சர் 165 நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அட்வொகேட் ஜெனரல் ரைட்டா ஸோ அது கிடையாது Definition of money bill is mentioned in which of the following article of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். எந்த விதியில் வரையறுக்கப்பட்டிருக்கு, எந்த சரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, டெஃபினேஷன் ஆஃப் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 1 டன் சரிங்களா 110 இதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் மணி பில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க 112 பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இல்லையா. ஸோ அது ஆண்டின் நிதிநிலை அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு ஆண்டின் நிதிநிலை அறிக்கையை இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரைட்டா. நிதிநிலை அறிக்கை இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போது 256 266 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 266 பொறுத்த வரைக்கும் இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்திய தொகுப்பு நிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசும் சரிங்களா. இந்திய தொகுப்பு நிதி மாநிலங்கள் மற்றும் இந்தியாவினுடைய தொகுப்பு நிதியை பற்றி பேசும் சரிங்களா. ஓகே ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே 256 வந்து சென்ட்ரல் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் ஸ்டேட்டினுடைய ரிலேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. நிர்வாகம் சார்ந்த உறவுகளை பற்றி ஆரம்பிக்கிறது அந்த ஆர்டிக்கல் தான். ஓகே ரைட் ஓகேப்பா. ஸோ இந்த இவ்வளோ ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம், இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதில் எந்தெந்த ஆர்டிக்கல் கேட்குறாங்க, எந்தெந்த ஆர்டிக்கல் ரிப்பீட்டட் ஆகுது, எந்த ஏரியாவில் வந்து பர்டிகுலராக ரிப்பீட்டட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே ரைட். ஸோ இது தொடர்பாக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆர்டிக்கல் ரிலேட்டடான கேள்விகள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ.